சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1990களில் தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்த ஒரு பிரபலமான நடிகையாக வலம் வந்தவர் சுகன்யா. தற்போது அவர் திரையுலகில் பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லை. இருப்பினும் 2024ஆம் ஆண்டில் சக்தி IPS என்ற தொலைக்காட்சி தொடரில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்ததன் மூலம் அவர் மீண்டும் சின்னத்திரைக்குள் நுழைந்தார். இதற்கிடையில் அவருக்கும் பிரபல கடத்தல் மற்றும் கொள்ளைக்காரனான வீரப்பனுக்கும் இடையிலான 30 ஆண்டுகால வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பை தொடர்ந்து சுகன்யா சமீபத்தில் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்தார் என்று தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டுகால சட்டப்போரை தூண்டிய 1996இன் அவதூறு நேர்காணல் சுகன்யாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறப்படும் வீரப்பனின் தொலைக்காட்சி நேர்காணல் தொடர்பாக சுகன்யாவுக்கு சன் டிவி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க விதிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உறுதி செய்தது. இந்தியாவின் அப்போதைய தேடப்படும் முதன்மை குற்றவாளியாக இருந்த வீரப்பன் சுகன்யாவுக்கு எதிராக கூறிய அவதூறான மற்றும் அசிங்கமான குற்றச்சாட்டுகளை நீக்கவே அல்லது அவற்றை சரிபார்க்கவோ அந்த தொலைக்காட்சியிடம் அதிகாரம் இருந்த போதிலும் அவர்கள் அதை செய்ய தவறவிட்டனர் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. சுகன்யாவின் திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த 1996ஆம் ஆண்டில் பத்திரிகையாளரும் நக்கீரன் இதழின் ஆசிரியருமான ராஜகோபால் நடத்திய இந்த நேர்காணலை சன் டிவி நெட்வொர்க் ஒளிபரப்பியது. அந்த உரையாடலின் போது முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு அரசியல் ஊழலில் சுகன்யாவுக்கு தொடர்பிருப்பதாக வீரப்பன் குறிப்பிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்று மறுத்த சுகன்யா, இந்த அவதூறு தனது கண்ணியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களிடையே தனது இமேஜை குறைத்துவிட்டது என்றும் வாதிட்டார். இந்த சட்ட போராட்டம் 1996இல் தொடங்கியது. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் ஏப்ரல் 2015இல் சுகன்யாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு சன் டிவிக்கு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அந்த தொலைக்காட்சி நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் தற்போது உயர்நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றமும் உத்தரவை உறுதி செய்துள்ளது. நேயர்களே, நடிகை சுகன்யா இயக்குனர் பாரதிராஜாவின் புது நெல்லு புது நாத்து 1991ஆம் ஆண்டு வெளியான திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.